நடிகை கனகா பத்தி நெறைய பேருக்கு தெரியாத உண்மையான தகவல்கள். இந்த தகவல்கள் தெரிஞ்சதுன்னா, வாய பிளந்துருவீங்க. தமிழ் சினிமாவுல ஒரு வருஷத்துக்கும் மேலா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த கரகாட்டக்காரன் படம் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை கனகா. முதல் படத்திலேயே ஒரு நடிகை பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க அப்படின்னா, அது நடிகை கனகா தான். அந்த அளவுக்கு கரகாட்டக்காரன் படம் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய வசூல் சாதனை படைச்ச படமா இருக்கு. நடிகை கனகா சினிமா பின்புறத்த கொண்ட ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். நடிகை தேவிகாவுக்கும், இயக்குனர் தேவதாசுக்கும் பிறந்தவங்க தான் நடிகை கனகா. பிறக்கும்போது நடிகை கனகா இரட்டை குழந்தையா தான் பிறந்தாங்க. ஆனா, அவங்க கூட பொறந்த இன்னொரு குழந்தை பிறக்கும்போதே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கனகாவோட இயற்பெயர் லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லப்படுது. கரகாட்டக்காரன் படத்துல அவங்க நடிக்கும்போது இயக்குனர் கங்கை அமரன் அவங்களோட பேர கனகா அப்படின்னு மாத்தி வச்சுட்டாரு. கனகாவுக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்களோட பெற்றோர்கள் விவாகரத்து வாங்கிக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 6ஆம் வகுப்பு வரை தான் பள்ளியில படிச்சாங்க. அதோட படிப்ப நிறுத்திட்டு, அப்போ இருந்து சினிமாவுல நடிக்கிறதுல ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க கனகா. அதனால தான் ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க கரகாட்டக்காரன் படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. 1989வது வருஷம் கரகாட்டக்காரன் படத்துல கனகா நடிக்க ஒப்பந்தம் ஆகும்போது, அவங்களுக்கு வயசு 16 தான் ஆயிருந்தது. கரகாட்டக்காரன் படத்துல கனகா நடிக்கும்போது 16 வயசான ஒரு மைனர் பெண் கதாநாயகியா நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு கனகாவோட அப்பாவான தேவதாஸ். இந்த நிலைமையில சிறுமிகள் படத்துல நடிக்கக்கூடாது அப்படின்னுலாம் சட்டத்துல சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த வழக்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஆனா தாமதமா தான் கனகா கல்வியோட முக்கியத்துவத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நேரடியா 10ஆம் வகுப்பு படிக்க அவங்க ஆசைப்பட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து இவங்க நடிச்ச அதிசய பிறவி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் 10ஆம் வகுப்ப தொலைதூர கல்வியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்ல நிறைய வெற்றி படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா மலையாளத்துல இவங்க நடிச்ச காட்ஃபாதர் அப்படிங்கிற படம் 400 நாட்கள் வரைக்கும் ஓடி கேரளாவுல ரொம்ப பெரிய சாதனைய படைச்சது. தமிழ் அப்புறம் மலையாளம் 2 மொழிகள்லயுமே 400 நாட்கள் ஓடுன படத்துல நடிச்ச ஒரே நடிகை கனகா தான். இப்படி பல சாதனைகளை செஞ்ச கனகா ஒரு சில வருஷங்கள் மட்டும் தான் சினிமாவுல வரவேற்பு பெற்று வந்தாங்க. ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய மதனப்பள்ளியில பிறந்து வளர்ந்த பிந்து மாதவி சின்ன வயசுலயே ஹைதராபாத், விஜயவாடா, குண்டூர் மாதிரியான பல நகரங்கள்ல வசிச்சிருக்காங்க. சென்னையில நிரந்தரமா வசிக்க ஆரம்பிச்ச இவங்க வேலூர் தொழில்நுட்ப கழகத்துல உயிரி தொழில்நுட்பத்துல பட்டம் வாங்கினவங்க. இவங்க கல்லூரியில படிக்கும் போதே சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க. டாடா கோல்டன் தனுஷ் விளம்பரத்துல நடிச்ச இவங்களுக்கு தெலுங்கு படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்ந்தது. தெலுங்குல சில படங்கள்ல நடிச்ச இவங்க கௌதம் மேனன் தயாரிச்ச வெப்பம் படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா 2012வது வருஷம் கழுகு அப்படிங்கிற படத்துலயும், சட்டம் ஒரு இருட்டடை அப்படிங்கிற படத்துலயும் தன்னோட அற்புத நடிப்ப வெளிப்படுத்தியிருக்காங்க. கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, தேசிங்கு ராஜா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும், தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும், சவாலே சமாளி, பசங்க 2, ஜாக்சன் துரை, பக்கா, கழுகு 2 மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க. இவங்க ஸ்டார் விஜய்ல ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் 1 அப்புறம் தெலுங்குல ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 1ல பங்கேற்பாளரா பங்கெடுத்துக்கிட்டாங்க. பிந்து மாதவி தமிழ் அப்புறம் தெலுங்கு சினிமாவுல போன 10 வருஷத்துக்கும் மேலா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா முன்னணி நடிகையாகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கல. இவங்க கிடைக்கக்கூடிய பட வாய்ப்புகள்ல நடிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த நடிகை பிந்து மாதவி இப்ப பட வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட நடிகை பிந்து மாதவி பட வாய்ப்புக்காக ஆடை இல்லாம நடிக்கவும் தயாரா இருக்கேன். பல நடிகைகள் இப்போ இதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களோட இந்த முயற்சி சினிமாவுக்கு அவங்கள எந்த அளவுக்கு தங்கள அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. குறிப்பா ஆடை படத்துல நடிகை அமலா பால் ஆடை இல்லாம நடிச்சத பார்த்து வியந்து போனேன். அவங்கள தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நானும் அப்படிப்பட்ட காட்சிகள நடிக்க தயாரா இருக்கேன். அதோட படத்தோட கதைக்கு தேவைப்பட்டா உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடிக்க நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை பிந்து மாதவி. இத பார்த்த ரசிகர்கள் பட வாய்ப்புக்காக ஆடை இல்லாம நடிக்கிறது இருக்கட்டும், அதுக்குன்னு உடம்புல பொட்டு துணி கூட இல்லாம அப்படின்னு வாய பொளந்துட்டு வராங்க. இதுக்கப்புறமா ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த இணையத்துல வைரலா மாத்திட்டதோட பேசுபொருளாவும் மாத்திட்டாங்க.